அவள் பெயர் வனிதா. ஹாலில் அமர்ந்து ரீனாவை கொஞ்சிக் கொண்டிருந்த போது வாசலில் ஆளரவம், கூடவே பெண்களின் கிசுகிசுப்பு. இதுதான் வனிதா வீடு, பார் எத்தனை பெருசா பங்களா மாதிரி இருக்குன்னு. வர யோசிப்பாதான், ஆனா வந்தா 300-400 ரூபாய் அன்பளிப்பா கொடுப்பான். அதான் அழைக்கலாம்னு வந்தேன். அட, இது சித்தி குரலாச்சே. வனிதா எழுவதற்காக ரீனாவை சோஃபாவில் கிடத்திய போது சித்தி மகள் சுந்தரியின் குரல். வனிதாக்கா வந்தா அவங்கள வளையல் போட விடுவீங்களாமா? நல்ல கதை, எவ விடுவா? தத்து குழந்தையெல்லாம் குழந்தையாயிடுமா? வயிறு மலர்ந்தவங்க தான் என் மருமகளுக்கு வளையல் போடணும். வனிதாவை ஏதாச்சும் சொல்லி தட்டி கழிச்சிடுவேன். வனிதாவுக்கு திக்கென்றது. பஸ்ஸர் ஒழித்தது. முகக்கலக்கத்தை மறைக்க வழிந்து புன்னகையை மலரவிட்டபடி கீழ்கேட்டை திறந்து ஒதுக்கினாள் வனிதா. வாங்க சித்தி, வா சுந்தரி. எதுதான் ரீனாவா? கேள்விப்பட்டோம். ஆமாங்க சித்தி, 8 மாசமாச்சு. யாருக்கும் சொல்லல. நீ சொல்லாட்டி தெரியாமலாம் போகும். நீ தத்தெடுத்த 2ஆம் நாளே நம்ம சொந்த பந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இப்பெல்லாம் மொபைல் போன்லயே பறக்குது நியூஸ். புன்னகைத்தபடி இருவருக்கும் குளிர்பானம் கொடுத்தாள் வனிதா. என் மருமக சித்ராவுக்கு நாளைக்கு வளகாப்பு, சாயந்தரம் 4 மணிக்கு. உன்னை அழைக்கிறதுக்காக வந்தேன், தவறாம வந்துரு என்ன என்றாள் சித்தி. கண்டிப்பா வரேன் சித்தி. சரி வனிதா, நாங்க கிளம்புறோம். இன்னும் 4 வீட்டுக்கு சொல்லணும். சித்தி வீட்டு வாசலில் வனிதாவின் கார் வந்து நின்றதுமே உள்ளே எல்லாரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நக்கலாய் சிரித்து கொண்டனர். ரீனாவை இடுப்பில் சுமந்தபடி வனிதா நுழைந்தாள். என்ன தைரியத்தில் வரா? ஒரு அனாதை குழந்தையை தூக்கிட்டு? யாரோ யாரிடமோ முணுமுணுத்தது வனிதாவுக்கும் கேட்டது. வா வனிதா, உன் குழந்தையா? எப்ப பிறந்துச்சு? சொல்லவே இல்லையே என்று தெரியாதது போல் கேலி தொனிக்க கேட்டது ஒரு அழுகிய மனம். வனிதாக்கா, உங்க வளகாப்பு எப்ப நடந்துச்சு? எனக்கு சொல்லாம ஃபங்க்ஷனை நடத்திட்டீங்களே. இது அடுத்தது. குழந்தை பிறந்தப்புறம் அப்படியே கன்னி பொன்னாட்டம் சிக்குன்னு இருக்கே வனிதா. இது மற்றொரு தெரிந்த மனம். தெரிந்தும் தன்னை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக தெரியாதது போல் இவர்கள் வீசும் கணைகளுக்கு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்து பெண்கள் மத்தியில் போய் அமர்ந்தாள் வனிதா. எல்லாருக்கும் ஸ்வீட்டும் குளிர்பானமும் வழங்கிய பின் நிகழ்ச்சி ஆரம்பமானது. முதல்ல நாத்தனாருங்கிற முறையில் என் மகள் சுந்தரி வளையல் போடுவா. அப்புறம் நான், அதுக்கப்புறம் சம்மந்தி அம்மா. அவங்க போட்டு முடிச்சதும் நான் கூப்பிட மற்றவங்க என்ன என்று பொதுவாக சொல்லிவிட்டு, சுந்தரி நீ ஆரம்பி என்றாள் சித்தி. முக்கிய மூவரும் வளையல் அணிவித்ததும் நீங்க வாங்க என்று ஒவ்வொரு தராய் அழைத்தாள் சித்தி. ஆயிற்று, ஏறத்தாழ எல்லாருமே வளையல் அணிவித்து விட்டனர். இனி வனிதா ஒருத்தி மட்டும்தான் பாக்கி. ஆனால் வனிதாவை சித்தி ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. ஆரத்தி தட்டை ரெடி பண்ணுங்க என்று நிகழ்ச்சியை முடிப்பதற்கு அறிகுறியாக சித்தி குரல் கொடுத்ததுமே ரீனாவை தூக்கி கொண்டு அவசரமாக எழுந்தாள் வனிதா. அவள் வளையல் போடத்தான் எழுகிறாளோ என்று பயந்த சித்தி பதைப்புடன் தடுத்தாள். உட்காரு வனிதா, உட்காரு. வளையல் எண்ணிக்கை சரியா போச்சு. இதுக்கு மேல சாஸ்திரப்படி போடக்கூடாது. தன் வழக்கமான புன்னகை உதித்த வனிதா, நான் வளையல் போட எந்திரிக்கலங்க சித்தி. அன்பளிப்பை கொடுத்துட்டு கிளம்பலாம்னு எந்திரிச்சேன். வீட்டில் அவசர வேலை இருக்கு. சித்திக்கு முகத்தில் அடித்தாற் போல் இருந்தது. சங்கடத்துடன் நெளிந்தாள். வனிதா விற்றென சித்தியின் மருமகளிடம் போய் 500 ரூபாய் கொண்ட கவரை அளித்தாள். பின் கூடியிருந்த உறவினர்களிடம், இதான் ரீனா, 8 மாசத்துக்கு முன்னால தத்தெடுத்தோம். யாருக்கும் நாங்க சொல்லலைனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் வனிதா. உடனே கேலி புன்னகையும் நக்கல் சிரிப்பும் அங்கே எழுந்தது. அதாவது வயிறு அசலுக்கு மலரல, ஆனாலும் தத்தை தூக்கிட்டு மலர்ந்தாப்புல வளகாப்புக்கு வந்துட்ட என்ற ஒரு பெருசு நஞ்சை உமிழ்ந்ததும் எல்லாரும் வீடு திர சிரித்தனர். கேலி சிரிப்பை தன் புன்னகையால் அலட்சியம் செய்தபடி தொடர்ந்தாள் வனிதா. குழந்தை எல்லாருக்கும் காட்டிட்டு போகலாம்னு தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன். ரீனாவை தத்தெடுத்ததிலிருந்து எங்களுக்கு அதிர்ஷ்டம் கூரையை பிக்குது. அவரோட கம்பெனியில் அவரை மிகச்சிறந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்னு பாராட்டி சம்பளத்தை 4 பங்கு உயர்த்திட்டாங்க. எனக்கும் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைச்சு சம்பளம் ரெட்டிப்பாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸ் பதவி உயர்வையெல்லாம் தாண்டின ரொம்ப பெரிய பதவி உயர்வுன்னு எங்கள் ரீனாவோட அதிர்ஷ்டத்தால் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தயக்கம் இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தலை நிமிர்ந்து வந்து போகும்படியாக கடவுள் எனக்கு கிருபை புரிஞ்சிட்டாரு. எல்லாம் எங்கள் ரீனா வந்த வேலை தான். இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்த மாதிரி இன்னும் 5 மாதத்துக்கு பிறகு நடக்கவிருக்கும் என்னோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கும் வரணும். அவ்வளவுதான். அந்த வீடை வெக்கத்தில் ஆழ்ந்தது. அவசரமாக வனிதா நீயும் சித்ராவுக்கு வளையல் போடு, இன்னும் எண்ணிக்கை பாக்கி இருக்கு என்றாள் சித்தி. சாரிங்க சித்தி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்று வாசலை நோக்கி நடந்தாள் வனிதா. கதவருகே சென்றவள் திரும்பி உறவினர்களிடம் புன்னகையுடன் சொன்னாள், என்னோட வளைகாப்புல எண்ணிக்கையெல்லாம் நான் பார்க்க போறதில்ல. வந்தவங்க எல்லாருமே எனக்கு வளையல் போடலாம். அவங்களோட வயிறு மலர்ந்திருந்தாலும் சரி, மலராட்டாலும் சரி, மனசு மலர்ந்திருந்தா போதும்.